How is that you've been carrying this for all these years? I think all the women needs that today. இன்னைக்கு வரைக்கும் லேடிஸ் வந்து மனசில் பட்டதை பேச முடியாது, மனசில் பட்டதை செய்ய முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சேஞ்சஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கும். திரு ஐஜி ரம்யா அவர்கள் ஒரு இடத்துல வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட் மேனரிசம் இஸ் தட்? அது மேனரிசம்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப முக்கியமாக. பொதுவாக இதெல்லாம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். முடி வளர்றதுக்காக இப்படி நெயில்ஸ் ரப் பண்ண சொல்லுவாங்க. யாருமே தனியாக பார்ட்டி ஆரம்பித்து சிஎம் ஆனதே வரலாறே கிடையாது. சிஎம் சார் பார்த்துப்பாரு, எல்லாம் சிஎம் சார் பார்த்து. எப்படி சிஎம் சாருக்கு மட்டும் 500 கை 600 காதாக இருக்கும்? நான் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷனாக கூட இருந்திருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், நான் எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். நீங்கள் அதை சொல்லும் பொழுது எனக்கு இப்போ ஆமாம், எனக்கு வந்து உமன் போலீஸ் நிறைய பேர் வந்து யூனிஃபார்மில் ரீல்ஸ் பண்ணுறாங்க. சினிமாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வந்த ஒரு ஹீரோ. சான்ஸே இல்லை. விஜய் படம் பார்த்தா மட்டும்தான் இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். அது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ நான் இவர்கிட்டே நான் பார்த்தேன். வெரி ஈஸி டு மீட். சிஎம் விஜய் சார் என்ன சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்லலை. ஆஸ் யூஷுவல் அவர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் ஹிம். நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க. கீர்த்தனா அவர்கள் விஷயத்தில் வந்து அவங்க நார்மலாக வந்து இல்லைங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதற்கான சட்டப்படி என்ன நடவடிக்கை அது கண்டிப்பாக போகிறாங்க, போலீஸ் எடுப்பாங்க. நானே ஒரு லேமேனா ஐ வுட் ஹவ் செட் தட். நானே இப்போ ரம்யா பாரதி as a person குறை சொல்லலை. எஸ், ஷீ இஸ் அ வெரி குட் லேடி. பட் இது கண்டிப்பாக தப்பு தப்பு தான். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் வந்து பப்ளிக்கில் எப்படி இருக்கணும், தப்பு தப்பு தான். ஒருத்தர் பண்ண தப்பு மொத்த பெண் காவலர்களுக்கு ஒரு கேள்விக்குறி. தயவு செஞ்சு பெண் காவலர்னு சொல்லிடாதீங்கம்மா. இது பெண் காவலர்கள் அப்படிங்கிறது வேணும்னா போலீஸ் கான்ஸ்டபிளரியை சொல்லுங்கள். How is that you've been carrying this for all these years? இன்னமும் அப்படியே அந்த தன்னை எப்பொழுதும் ஒரு கெத்தாக you have that வேலி. நான் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன், என்னக்கா உங்களுக்கு முன்னாடி ஒரு வேலியோடு இருக்குது, உங்களை பார்த்தாலே ஒரு லைட்டாக ஒரு ஷேக் எப்போவுமே இருக்கும். ஐ திங்க் ஆல் த உமன் நீட்ஸ் தட் டுடே. அதை பற்றி சொல்லுங்கள். ஆல் த விமன் நீட் தட் டுடேங்கிறது இல்லை, எப்போவுமே விமனுக்கு அது வேணும். எப்போவுமே விமனுக்கு அது வேணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோலாகவே இருந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் லேடிஸ் வந்து மனசில் பட்டதை பேச முடியாது, மனசில் பட்டதை செய்ய முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சேஞ்சஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கும். உங்களுடைய ஒரு அவுட்லுக்கில் தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே இன்னும் கூட நம்ம அந்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிற பெண்கள் வந்து, பெண்ணுங்கிறது பெரிய விஷயந்தான், மரியாதைக்குரிய விஷயந்தான். ஆண்களை விட தைரியமான ஒரு பிறவிகள் தான், வலி தாங்கக்கூடிய ஒரு மனித இனம் தான். ஆனால் அது என்னவோ நீங்கள் வீக்கர் செக்ஷன் சொல்லி வச்சு அந்த செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம வீக்குன்னே நினைக்க ஆரம்பிச்சுட்டு சும்மா வெளியில் தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. வனிதா வந்து என்னை வந்து இவங்களோட டாட்டர், இவங்களோட ஒய்ஃபு, இவங்களோட இது அப்படிலாம் அடையாளம் இல்லாமல் வெறும் வனிதா அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அது தோணும். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கையிலேருந்தே தோணும். செகண்ட் டு நன்னுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு துறையை நோக்கி போகும்போதோ, அதுக்கான ஒரு வேலையை நோக்கி போகும்போதோ எல்லாத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டாக போகலாமேன்னு தோணுன அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி நம்ம வந்து ரிசெப்டிவாக இருக்க முடியாது. சில பேருக்கு வந்து நோ சொல்ல தெரியணும். இந்த லேர்ன் டு சே நோ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராதனால அங்கே தான் சில நேரங்களில் தப்பாயிருவாங்க. அப்புறம் ஃபீலிங் ஆஃப் கில்ட்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அதையே நினச்சி ப்ரூட் ஓவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நடந்து போச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னும் கூட நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே வனிதா மாதிரி தான் இருப்பாங்க. அதில் என்ன ஒன்றும் பெரிய தெர் இஸ் நோ சீக்ரெட் ஃபார்முலா. ஓகே அக்கா, நிறைய விஷயம் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் திரு ஐஜி ரம்யா அவர்கள் ஒரு இடத்துல வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட் மேனரிசம் இஸ் தட்? அது என்னது? அது எனக்கு புரியவே இல்லை. அது மேனரிசம்ஸ் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப முக்கியமாக. பொதுவாக இதெல்லாம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். பட் பொதுவாக நம்ம இந்த யூடியூப்பில் அதிலெல்லாம் பார்த்தோன்னா இந்த முடி வளர்கிறதுக்காக இப்படி நெயில்ஸ் ரப் பண்ண சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஹேர் க்ரோத்துக்கு இப்படி பண்ண சொல்லுவாங்க. பண்ணிங்கன்னா முடி வளரும் அப்படிம்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் யோகாம்பாங்க. அது வந்து சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. மற்றபடி இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பாடி லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் அதுக்கான இடமும் அது கிடையாது இல்லை. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸருக்கு எல்லாமே ஒர்க்கிங் டைம் தான்மா. 24 hours யூ ஆர் அ போலீஸ் உமன் இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். வெளியில் வந்துட்டாலே நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எப்படி உட்காடுறீங்க, எப்படி போகிறீங்க, எவ்ரிதிங் மேட்டர்ஸ். அது வந்து இட் ஷுட் கிவ் கான்ஃபிடன்ஸ் டு த பப்ளிக். அது ஒன்று. அது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள்லாம் இப்படி கேட்குற மாதிரி பாவம்.
எனக்கு அது புரியல. அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ இதை சம்மந்தமாக அவங்க சிரிச்சதாக இருக்கட்டும், சில விஷயங்கள் அவங்க பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்பொழுது ஷி நீட்ஸ் அ கவுன்சிலிங் நவ் அப்படின்ற மாதிரியும் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. ஷி ஹாஸ் டு பி சென்ட் டு அ சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்குல்ல. இது எப்படி பார்க்குறீங்க இப்போ? வெரி அன்ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான் சொல்ல முடியும். வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு நல்ல ஒரு சேம் பர்சனை நல்ல யூபிஎஸ்சி எழுதி செலக்ட் ஆகி சின்ன வயசுலேயே வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஏஎஸ்பி ஜேஎஸ்பி எஸ்பின்னு வந்து இவ்வளோ நாள் கடந்து வரும்போது இப்படி ஒரு கமெண்ட் வருதுன்னா இட்ஸ் ஹைலி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. தே லுக் டு யூ அஸ் அ ரோல் மாடல். நீங்கள் நடக்கிறது கூட எனக்கு இந்த ஹிப்பாக ஆட்டி ஆட்டி நடக்கிறாங்க பாருங்களேன் உமன் ஆஃபீஸர்ஸு, அதுவே எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். யூ ஆர் நாட் அ உமன், யூ ஆர் அன் ஆஃபீஸர். நீ உள்ளே வர்ற, உனக்கு ஷூவை போட்டு பெல்ட்டை போட்டு தலையில் கேப்பை போட்டு, நீ ஐ வாஸ் அ போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் பிரின்சிபல் ஃபார் 5 years. ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோன்னா வந்தோடனே அவங்கள அப்படியே நம்ம இந்த பழைய அந்த ஸ்டீரியோடிபிக்கல் அந்த விமன் ரோல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு நான் சொல்லுவேன். இதுதான் உனக்கு அழகு. நீ பெரிய ஜிமிக்கி போட்டுக்கிறது அழகு இல்லை, பூ வைக்கிறது அழகு இல்லை, தலையில் கேப் வைக்கிற உன்னுடைய இன்சிக்னியா தான் உன்னுடைய ஜுவல்லு. நீ நேர நிமிர்ந்து நடக்கிற பாரு, துப்பாக்கிக்கு நேரம் ஒரு ஒரு குண்டுக்கோ ஒரு கல்லுக்கோ ஒரு நெஞ்ச காமிச்சு நடக்கிற பாரு, அதுதான் அழகு. காலில் வந்து வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலம்பாங்க கம்பராமாயணத்தில். நம்ம நடந்து வந்தாலே அதிரும். நம்ம ஷூ வந்து அதுக்கு தான் நல்ல சோல் போட்டு நல்ல ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூ போட்டு 5 போட்டு கரெக்டாக அதை நம்ம கட்டி நிமிரும் போதே அதுவே உங்களுக்கு ஒரு கெத்து இல்லையா? அதை விட ஒரு அழகோ, அதை விட ஒரு அதே மாதிரி இடுப்பை ஆட்டி ஆட்டிலாம் நம்ம நடக்க மாட்டோம். காலை வந்து இங்கேருந்தே நம்ம ட்ரைனிங்லேயே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு நேராக நடையை கரெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி மார்ச் கரெக்டாக பண்ணுவோம். பரேட் வந்து ட்ரில் எடுப்போம். அதெல்லாம் பண்ணோன்னாலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பட் இதில் விட முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா. இப்போ இதே ரம்யா அவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ஸ் போகும்பொழுது தெர் இஸ் சர்டன் வே ஆஃப் ஹவு யூ ட்ரெஸ். அண்ட் இன்றைக்கி சொல்லலாம் அக்கா, எனக்கு இது எப்படி தப்பாக சவுண்ட் ஆகுமான்னு தெரியல, ஒரு ஆடையை வச்சு ஒருத்தரை நீங்கள் டோன்ட் ஜட்ஜ் தெம்ன்றாங்க. பட் இன் வாட் ப்ரொஃபஷன் யூ ஆர் உங்களோட அந்த ஒரு ஆடை கூட பேசப்படும் இடத்துல இருக்கும் அப்படின்ற சில விஷயங்களும் இருக்குல்ல. ஹவ் யூ கெட் யுவர் செல்ஃப் டெக்ட் அப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா அவங்க அதுவும் சோஷியல் மீடியாவில் பயங்கர ரீல்ஸாக ட்ரெண்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த ஒரு டைம் பீரியட். இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன் வந்து என்னென்னா அவங்கவுங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறதுக்கு ஆள் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் நடக்க போகிறேன், நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து கேமஃப்ளாஜாக போகிறீங்க, நீங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் போகிறீங்க, வெரி ரிஸ்கி தட் டு அந்த ஏரியாவில் நீங்கள் நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பாகவே என்ன பண்ணலாம், மஃப்டியில் போகலாம். அது வந்து இந்த ப்ரொஹிபிஷன் ரைடுக்கு தான் நாங்கள் அப்படி போவோம். ப்ரோ ரைடுக்கு எப்போவுமே போவோம். ஏன்னா யார் போலீஸ் வராங்கன்னு பார்த்துருவாங்க, மலை மேலே சாராயம் காய்ச்சுவாங்க. அப்போ ஏதாவது ஜீன் டிஷர்ட்டில் தான் போவோம். அப்போ கூட முன்னாடி பின்னாடி கொஞ்சம் மறைஞ்சு போலீஸை வர சொல்லி தான் போவோம். இந்த மாதிரி நைட் ரவுண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி மஃப்டிலெலாம் போக மாட்டோம். அது ஏன்னா நாளைக்கு ரிஸ்க். அது நாளைக்கு எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு எதுவும் ஆகலாம். நாளைக்கு அது என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டோட கெட்ட பேராக வந்துடும். ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷனில் நைட்டு யார் வேணாலும் இருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் யார் எல்லாம் என்ன சாமியாராக உட்காந்துருப்பாங்க, 2 போலீஸ்காரர் இருப்பான், 2 ரவுடி இருப்பான், 2 திருடன் இருப்பான், அப்படி தானே ஆள் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை பார்த்தா ரெஸ்பெக்டபுளாக நம்மளை கண்டக்ட் பண்ணிக்கிற வேண்டியது ஒரு ஆஃபீஸருடைய டியூட்டி. ப்ரெஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட்டை உண்டாக்குவாங்க, கீழே தள்ளுவாங்க, எல்லாமே இருக்கும் இல்லையா? அது அந்த ப்ரெஸ்ஸுக்கிட்ட போகும்போது அவங்க 4th பில்லருங்கிறோம். நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து பேசும்போது அவன் ஒன்று தப்பாக எடுப்பான். அப்போ வந்து இப்படி இவங்க வந்து எனக்கு என்னன்னு தெரில, ரம்யா வந்து பொதுவாக நான் பார்த்த அளவில்மா சின்ன வயசில் வந்துட்டாங்க. அவங்க எதுவும் ரொம்ப அடிப்படலை லைஃப்பில். எப்போவுமே நாங்கள் போலீஸில் என்ன சொல்லுவோம், ஒரு சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதோட லைஃப் வந்து எல்லாருக்கும் சரியாயிரும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஒரு சார்ஜ் வாங்கிட்டாங்கன்னா லைஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓ, இதெல்லாம் பிடிக்கலாமா? இப்போ அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் ரம்யாவை கேள்வி கேட்காதீங்க. அவங்க தெரியாமல் இந்த தடவை ஹைலி அன்ஃபார்ச்சுனேட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் உமன் போலீஸ் நிறைய பேர் வந்து யூனிஃபார்மில் ரீல்ஸ் பண்ணுறாங்க. உமன் போலீஸ் வந்து நல்ல பக்கா யூனிஃபார்மில் ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க, இல்லை சினி சாங்ஸ்க்கு போடுறாங்க. அப்புறம் கையில் வந்து கண்ட அந்த பிரேஸ்லெட்ஸு, அப்புறம் காதில் இங்கேருந்து இந்த வரைக்கும் குத்திக்கிறது, பியர்ஸு, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களெல்லாம் அந்த இடத்துலையே சார்ஜ் கொடுத்து அந்தந்த இடத்துலையே அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். இருக்குது போலீஸில் எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது. யூனிஃபார்ம் ப்ராப்பராக இல்லை, நீ வந்து ஒழுங்காக இந்த மாதிரி பண்ண ஃபிகர் 8ன்னு போடுவோமா, சடா 2 பக்கம் போட்டு
இப்படி இந்த சடை இங்கே வரணும், இந்த சடை இங்கே வரணும், கேப்குள்ளே போகும்போது ஃபிகர் 8ன்னு அதுக்கு பேர். இப்படி 8 மாதிரி இப்படி வரணும் சடை பின்னாடி. ஃபிகர் 8 போட்டு தான் நீங்கள் பரேட் கிரவுண்டில் நுழையணும். எல்லா உமன் போலீஸ்க்கும் தெரியும் அது, ஃபிகர் 8 போடணும்னு தெரியும். சும்மா ஜாகிங்க்கே நம்ம ஒயிட்டு இதுதான் போடணும், சல்வார் மாதிரி பாட்டம், லோவர் என்ன போடணும், டாப் என்ன போடணும், எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது. யார் இவங்க வெளியில் வந்தோன்னா மாற்றுறாங்க? ஒன்றும் இல்லை, மானிட்டரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். இவ்வளோ பெண்கள் பாதுகாப்புக்கு சின்ன படைன்னு வைக்கக்கூடாது. அது வந்து எப்படி பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏன்னா இன்றைக்கி எந்த லேட்டஸ்ட் நமக்கு தெரியாத பாட்டெலாம் கூட, இப்போ உங்களுக்கு ஏதாவது புது பாட்டு தெரியணுன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தா போதும், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கே வேர் இஸ் த டைம், யூ ஓன்ட் பிலீவ். நான் சினிமாலாம் போய் தியேட்டரில் உட்காந்து பார்த்து ரொம்ப வருஷக்கணக்காகும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு என்றைக்கும் ஏதோ ஒரு நல்ல படம் இப்போ வந்தது, என் பொண்ணு என்னைக்காவது கூட்டிகிட்டு போனால் செகண்ட் ஷோ போவோம். அந்த 10 மணிக்கு முன்னாடிலாம் போய் உட்காந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய லக்ஸுரி இன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நைட் 2 மணிக்கு கூட வந்து டிஜி கூப்பிடுவாங்க, ஒரு கொலை நடக்கலாம். நீங்கள் அங்கே ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. செல்ஃபோன் வந்து வி நெவர் ஸ்விட்ச் ஆஃப். எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க நைட்டு 1 மணிக்கு. நான் எப்போவுமே ஆன்லைனில் தான்ப்பா இருக்கேன், ரிட்டையர் எப்போவுமே ஆன்லைனில் தான் இருப்போம், ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, தெரிஞ்சவங்க கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஒரு பக்கம் நான் சொல்கிறேன், நிறைய கெட்டுப்போச்சு டிபார்ட்மெண்ட். வந்து ஒரு டைமில் கெட்டுப்போச்சு இந்த சென்ஸ். இப்போ டிஜி சரி பண்ணுவார், ஏன்னா ஹீ நோஸ் பெட்டர். ஒரு டிஜி இருந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தப்பாக எடுக்காமல் அந்த அவர் பேசுவார். இவர் கடிதோச்சி மெல்ல எரிகள். நம்ம கண்டிக்கணும், கண்டிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ரொம்ப மோசமானவங்களுக்கு வயிற்றில் அடிக்கணும், அதுவும் தெரியக்கூடாது. ஒரு 2 கான்ஸ்டபிள் டிஸ்மிஸ் பண்ணலாம், அது எல்லாருக்கும் தெரியக்கூடாது. டிசர்விங்காக இருக்கணும். சும்மா ரேண்டமாக பனிஷ் பண்ணுறவங்கள வந்து பனிஷிங் ஆஃபீஸர்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிஆர் ஹேண்ட்லிங் கூட வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஒருத்தரை பிஆர்னா என்ன பனிஷ்மெண்ட் ரோட், அது போலீஸில் இருக்குது. அதை ஒருத்தருமே எக்ஸிக்யூட் பண்ணாதனால தானே இன்றைக்கி வந்து இப்படி மோசமாக போயிட்டுருக்கு. அப்போல்லாம் நிறைய பொதுக்கூட்டங்கள் இருக்கும், மீட்டிங் இருக்கும், அரசியல் கட்சிகள்லாம் பேசும். இப்போ தான் எல்லாமே ரீல்ஸாக போச்சு. ஐயோ அது ரொம்ப அடிக்டிவ். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா செல்லில் பேட்டரி இருக்கவே மாட்டேங்குது. நம்மளே ஃபுல் டைம் பார்த்தா ஆஃபே பண்ண மாட்டேங்குது, இன்னும் சொல்லிக்கிட்டே கூட பார்க்குறோம். அது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அது. ஆனால் போலீஸ்க்கு வந்து ஒரு ரூல் கொண்டு வரலாம். சிஎம் என்ன கொண்டு வரலான்னா, ஒரு 8 hours உங்கள் டியூட்டி டைமில் செல்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க ஸ்டேஷனில், பண்ணிவிட்டு போங்க. உங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, உங்கள் குழந்தைக்கு எதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது ஆல் 24 hours வேலை பார்க்குதில்ல, அங்கே கூப்பிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களை கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் உங்களை விட போகிறாங்க. என்ன எமர்ஜென்சி வந்துட போகுது? ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொஞ்சம் தானே. ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி இந்த வீட்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கார் இருக்குது, நமக்கு இல்லாத கார் இல்லை, நமக்கு இல்லாத பைக் இல்லை, கூட்டிகிட்டு வந்து கொண்டு விட்டுற போகிறாங்க. உனக்கு எதுக்கு செல்ஃபோன்? பட் இன்றைக்கி எப்படிக்கா என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க? ஏன்னா இந்த இன்டர்வியூ நான் எதுக்காகனா, இன்றைக்கி ஒருத்தர் பண்ண தப்பு மொத்த பெண் காவலர்களுக்கு ஒரு கேள்விக்குறி. தயவு செஞ்சு பெண் காவலர்னு சொல்லிடாதீங்கம்மா. இது பெண் காவலர்கள் அப்படிங்கிறது வேணும்னா போலீஸ் கான்ஸ்டபிளரியை சொல்லுங்கள், அதான் அவங்க அந்த வேகன்சியில் வர்றாங்க. என்ன பெண் காவலர்கள்னு யாரையுமே சொல்லாதீங்க. போலீஸ் உடுப்பு போட்டாச்சுன்னா எல்லாரும் போலீஸ்காரங்க தான். டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஈக்குவல் பே, ஈக்குவல் லேபர். யூ கேனாட் கிளைம் எனி கன்செஷன் பீயிங் அ உமன். வேணும்னா மெட்டர்னிட்டி லீவ் மட்டும்தான் எக்ஸஸாக கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ நிறைய இடங்கள்லாம் அந்த மென்சஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து 1 day கொடுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உமன் அண்ட் ஹெல்த் டெவலப்மெண்ட் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள்லாம் 3 மாதம் தானே மெட்டர்னிட்டி லீவ் இருந்தது, குழந்தை வளர்க்கலையா? இப்போ 1 year. இதெல்லாம் தான் உங்களுக்கு பீயிங் அ உமன் உங்களுடைய வெல்ஃபேருக்காக அது பண்ணுவாங்க. மற்றபடி ஜாபில் ஆல் 24 hours ஒன் ஷுட் பி அலர்ட். ஃபுல்லாக டாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் வாங்க. யாருமே நம்மளை வந்து உமன் போலீஸுங்கிறதுக்காக வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடவே இல்லை. 1 லட்சம் போலீஸ் இருக்கோம் அப்படின்னா 7 கோடி மக்கள் இருக்கோன்னா இத்தனை பேருடைய நலத்தை பார்க்குறதுக்கு தானே. நான் பொம்பளைன்னு லீவ் அதுலேயும் ஒன் டே இப்போ வேறு போன கவர்மெண்ட்டில் லீவ் கொடுத்துட்டாங்க, வீக்லி ஆஃப் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த 1 day ஆஃபே பத்தலை இப்போ போலீஸ்க்கு. பட் நிறைய போலீஸ்மென் வந்து அதை சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்படியும் இருக்காங்க நிறைய டெடிக்கேட்டட் போலீஸ்மென், எஸ்பெஷலி மென் நிறைய இருக்காங்க. மென் வந்து போலீஸில் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. ஓகே, உமன் போலீஸ் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பெண் போலீஸ்ன்னு சொல்கிறது இப்போ எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? ஏன் பெண் போலீஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு பேர் வந்து ரம்யா இஸ் நாட் அ பெண் போலீஸ், ரம்யா இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அந்த உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னே நீங்கள் சொல்லக்கூடாது. பட் ஷீ இஸ் லாஸ்ட் அ நேம்ன்ற மாதிரி இருக்குல்லக்கா. ஒரு சில விஷயங்கள் பண்ணனால இப்போ ஐம் நாட் ஏபிள் டு அட்ரஸ். அவங்கள பெண்ணாக உணர்றாங்க. அதனால தான் நானும் அவங்கள பெண்ணாக உணர்றாங்க. நாங்கள்லாம் பெண்ணாக உணரலாமா? ஏன்னா ஒரு பாருங்கள், ஒரு ஆம்பளை செய்ய முடியாத வேலையை உங்களுக்கு தந்திருக்காங்க. நிறைய ஜென்ஸ்க்கு கிடைக்காத வேலை. ராத்திரியில் நீங்கள் போகலாம், மென் இருக்காங்க,
உங்களுக்கு குதிரை ஏற சொல்லி கொடுத்து ஒரு இளவரசி மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் குதிரை ஏறுவீங்க, துப்பாக்கி சுடுவீங்க, ஓடுவீங்க. போலீஸ் ட்ரைனிங் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ட்ரைனிங். உங்களை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சிவிலியன் டு போலீஸ்மேனாக மாற்றுறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அந்த 1 ஃபுல் இயர் நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க. உங்களுக்கு சும்மா 1 மணி நேரம் விட்டால் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. கை பரபரங்கும். ரிட்டையர் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து நம்ம இப்போ செல்ஃபோன் அமர்த்திட்டு 10 மணிக்கு எந்திரிக்கலாம் வராது. அதை 7 மணிக்கு நம்ம டிஎஸ்ஆர் பேசின பழக்கத்துக்கு அப்படியே செல்ஃபோனை கையில் எடுக்கிற பழக்கம் வந்துடும். உங்களுக்கு ரத்தத்தில் மூளைக்குள்ளே போய் உட்காந்துரும் அந்த வேலை. அப்படி உட்காரலைன்னா பெட்டர் தே ஆல் ரிசைன் தேர் ஜாப்ஸ் அண்ட் கோ. தெர் ஆர் மெனி பீப்புள் வெயிட்டிங் டு ஜாயின் தி ப்ரெஸ்டீஜியஸ் போலீஸ் ஃபோர்ஸ். இல்லையா, போகலாம். உமன் போலீஸுமே பிடிக்கல, எங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, எங்களுக்கு ஆடை தான் பிடிச்சிருக்கு, பாடை தான் பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு சேல்ஸ் கேர்ளோ ஏதாவது ஒரு வேலை எங்கேயா பார்த்துட்டு போகலாம்ல. இங்கே சீரியஸ் பீப்புள் தான் இங்கே வேணும் உள்ள. இதில் என்ன இந்த குழந்தைய பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளோ பாவமான ஒரு சொசைட்டியில் பிறந்திருக்கு. அம்மா இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கா, சொசைட்டி இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. பக்கத்தில் ஒரு உறவு சொல்லி கூப்பிட்ட பையன் வந்து அது அந்த செக்ஷுவல் கண்ணோட்டத்தோடு பார்த்துருக்கான். சரி, செக்ஸை கூட வச்சுட்டு உயிரோடு விட்டு போங்களேண்டா. எனக்கு அதான் தோணும், நீங்கள் ரேப் பண்ணுற மாதிரி விட்டுட்டு போங்களேண்டா, அங்கே உயிரோடையாவது இருந்துக்கிட்டோம். அதுங்களை ஏன் கொல்றீங்க? இப்போ உன்னை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சா? அடையாளத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வீக்கான ஒரு டார்கெட் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை எடுத்து நம்பிக்கையை குலைச்சி இந்த அண்ணன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு போயிருக்கோம். அந்த குழந்தை இந்த சொசைட்டியில் எப்படி வாழ்கிறது? எப்படி 60 வயசு பொம்பளை ஒருத்தர் ரேப் பண்ணுறான், 70 வயசு அந்த இப்போ ரெட்டை தண்டனை இப்போ கேட்டிங்களே, சொல்ல அந்த டபுள் ஹேங்கிங் முனீஸ்வரன் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், தூத்துக்குடியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரெட்டை தூக்கு தண்டனை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குக்கா. அது என்ன எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் இட் அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்குது. அது என்ன 2 தடவை தூக்கு தண்டனை இருக்குமா, என்னது? அதான் நான் சொன்னேனே, அதாவது 2 தடவை தூக்கு தண்டனைங்கிறது, ரெட்டை தூக்கு தண்டனைங்கிறது எல்லாரும் நினைப்பாங்கன்னா 2 தடவை தூக்கில் தூங்க விடுவாங்க அப்படி. ஆமாம், அது இந்த தடவை. ஏன்னா ஒரு தடவை தான் உயிரோடு இருப்பான், அப்புறம் வந்து பண்ணணுங்கிறக்கா பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து 2 தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து 2 குற்றங்களுக்கு. அதாவது ஒரு தடவை ஒரு தூக்கு தண்டனை வந்து அப்பீலுக்கு போகிறாங்கன்னு வைங்க, தூக்கு தண்டனைக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. ஒருவேளை அது ஆயுள் தண்டனையாக மாறலாம். இவன் நிறைய மல்டிபிள் அஃபென்சஸ் பண்ணியிருக்கான், மல்டிபிள் காக்னிசிபிள் அஃபென்சஸ் பண்ணியிருக்கான். அவன் ஆல்ரெடி ஒரு ஒரு வயசுக்கு வந்த ஒரு மூதாட்டி ஒருத்தியை வந்து இந்த மாதிரி ஏதோ ரேப் பண்ணி அது அவனுக்கு தொடர்ச்சியாக பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் கேர்ளுடைய இதுக்கு ஒரு தூக்கு தண்டனை, அந்த ஆல்ரெடி பண்ண அந்த இதுக்கு ஒரு தூக்கு தண்டனை. ஸோ 2 தண்டனையும் ஏக காலத்தில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை செத்துட்டாலும் அந்த தண்டனை இன்னொரு தடவை ஹேங் பண்ணுவோன்றது மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து சும்மா 2 தடவை சுருக்கிழுக்கிறது கிடையாது. 2 தண்டனை, ஒரு தண்டனை போனாலுமே ஆயுள் தண்டனையாக குறைஞ்சாலுமே இன்னொரு தண்டனை அவனுக்கு இருக்குது. ஓகே, அதுக்கு அவனை நீங்கள் தூக்கில் தொங்க விடலாம், எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற ஆட்களுக்கு இப்போ உங்கள் சைட்லேருந்து சீன் சோ மெனி இல்லை, அப்போ இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னா உங்கள் சைடில் ஏதாவது சொல்லுங்களேன். அதுனா மனித உரிமை மீறல் ஆகிருமா? நம்ம சில விஷயங்களை பேசவே முடியாது. ஏன் நம்ம சொசைட்டி வந்து நம்ம ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டின்னு போய் சொல்லிக்கிறோம். இது சிவிலைஸ்டு அஃபென்ஸாக? இது நம்ம ரொம்ப சிவிலைஸ்டு நிறைய விஷயங்களை பேசிக்கிறோம். வி ஆர் ஆக்சுவலி பார்பேரிக் தான் இன்சைட். நம்ம வெளியில் வந்து சிவிலைஸ்டுன்னு பேசிக்கிறோம். அப்போ என்னென்னா அரபு நாடுகளில் உள்ளது மாதிரி இப்போ இந்த பாருங்க, மக்கள் உடனே நேற்று ஒரு ரீல் பார்த்தேன், நீங்கள் உடனே வெட்டிடுங்க, உடனே குத்திடுங்க, பண்ண முடியாது. பப்ளிக்கில் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்மளை ஒருவேளை தப்பான ஒருத்தரை நம்ம அக்யூஸ்டாக பிடிச்சிருந்தோன்னு வைங்க, சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து நமக்கு இவன் தான் அக்யூஸ்டுன்னு வந்துடுது. ஒருவேளை அவன் தப்பான அக்யூஸ்டாக இருந்தானா அவனுக்கு வாழ்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குல்ல, அவனை ப்ரூவ் பண்ணி வெளியில் வர்றதுக்கான உரிமை இருக்குல்ல. நீங்கள் பேசவே விடாமல் எடுத்தோடனே அவனை கொண்டுட்டீங்க அப்படின்னா அது தப்பு தானே. அதனால் எப்போவுமே நம்ம லா வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம அக்யூஸ்டுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா போலீஸ் வந்து சொல்லுவாங்கல்ல, திடீர்னு பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்து நீ எரும மாடுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் போலீஸ் மேலே நிறைய இருக்குது. இந்த 3rd டிகிரி யூஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருவாங்க. ஒரு இடம் ஒரிஜினல் அக்யூஸ்டாக இருக்க மாட்டான், செய்யாததை வந்து அடிக்க பயந்துட்டு ஒத்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கையில் டப்புன்னு எடுத்தோடனே சுடுறதெல்லாம் வந்து மனித உரிமை மீறலாக தான் பார்க்கப்படும். ஒன்ஸ் டவுட் இல்லாமல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இதுதான் சட்டப்படி அவனை உயிரை தான் எடுத்துடுறோமே, தூக்கு தண்டனை கொடுத்துட்றோம். ஆனால் அது பத்தாது. அந்த குழந்தையுடைய அந்த வலியோட நம்ம பார்க்கையில் தூக்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போயிடுது. இது வந்து பத்தாது தான். பட் என்ன பண்ண முடியும், சட்டம் அப்படி தான் இருக்குது. அரபு நாடுகளில் உள்ளது மாதிரி கொண்டு வந்தோம்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது
நம்ம வேற ஒரு லெவலில் இருக்கோம். வளர்ந்த நாடுகளில், இப்போ வளர்ந்து வர நாடுகளில் அப்படி இருக்கும். நம்ம இந்த இஸ்லாமிய சட்டப்படி அது சரியாக இருக்கலாம், கண்ணுக்கு கண்ணு பல்லு. இங்கே இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எஸ், அதை நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அது ஒரு ரீல்ஸாக போயிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு மினிஸ்டர் வந்து சிரிக்கிறாங்க இந்த கேஸை பேசும்போது. அது ஒன்று இருக்குது, அது நீங்கள் போடணும். ஏன்னா ரம்யா பேசும்போது நீங்கள் அதையும் பேசணும். ஏன்னா எல்லா மீடியாவில் அதுவும் வருது. எஸ் கீர்த்தனா வருது. அவங்களும் அந்த ஒரு 6 மணி வரைக்கும் நான் இதை பேச மாட்டேன், இது அரசியலுங்கிறாங்க. இது அரசியல் கிடையாது. ஷீ இஸ் அ பப்ளிக் சர்வன்ட். தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் தட் அப். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான், அவங்களே பாவம் சிவகாசியிலையோ எங்கேயோ இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் கேட்குறீங்களேன்னு போடுறான். எந்த அளவுக்கு நம்ம மக்கள் நாலேஜபிளாக இருக்காங்க பாருங்கள். ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஃபார் த ஹோல் ஸ்டேட். ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கு. என்ன ஒன்றும் செய்ய வேணாம். ஐயோ பாவங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக தண்டனை வாங்கி நார்மலாக சொல்லியிருக்கலாம். எஸ் அது எனக்குமே என்ன இவங்க ஏன் இப்படி பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களும் 29 இயர்ஸ் ஃபஸ்ட் டைம் நிற்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்காம யானை மாலை போட்டுருச்சு, அதை பத்திரமா வச்சுக்கணும். சேஃபான ஸ்டேட்மெண்ட் என்ன, எதுவாக இருந்தாலும் சிஎம் சொன்னால் போதும் அப்படிங்கிறது சேஃப்னு நினைக்கிறாங்க அவங்க. ஷீ ஃபெயில்ட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2026 நீங்கள் சொன்ன மாதிரி யூ டேக் த எம்எல்ஏஸ் எவ்ரிபடி, எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எது கேட்டாலுமே சிஎம் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பேசுகிறோம், சிஎம் சார்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறோம். அப்படின்னும் பொழுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தே ஸ்டில் நீட் த டைம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, டு லேர்ன், டு டேக், அதை வி ரெஸ்பெக்டட். பட் ஸ்டில் இப்போ கீர்த்தனா, நல்ல நீங்களே அதை கொண்டு வந்தீங்க. கீர்த்தனா அவர்கள் விஷயத்தில் வந்து அவங்க நார்மலாக வந்து இல்லைங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதற்கான சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அது போகிறாங்க போலீஸ். நானே ஒரு லேமேனா ஐ வுட் ஹவ் செட் தட், யூனோ, ஒரு நார்மல் பர்சனாக நம்மளே அதை சொல்லியிருப்போம். அது கூட இல்லைங்க, இங்கே என்ன கேள்வியோ அதை மட்டும் கேளுங்கன்றது. இது என்ன அடுத்த 5 இயர்ஸ் அவ்வளோ ஒரு பதவி ஆசைன்னு தான் நான் பார்க்குறேன். கையில் கிடச்சிருச்சு, இதை ஏன் விட்டுறணும்? யார் இறந்தா என்ன? இட்ஸ் ஆஸ் பேட் அஸ் திஸ் லாஃபிங் இன்டர்வியூ. ஏன்னா அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்னால் இதாம்மா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸு. சிஎம்மோட துறை அது, காவல்துறை. அதில் என்ன பண்ணணுங்கிறது சிஎம் சொன்னால் பரவாயில்ல. ஒரு பொண்ணுக்கு தண்டனை வாங்கி தரணும், குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறத நீ சொல்ல முடியாதா? நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, ஏன் அதை பேசலை? முதல் வெளியிலலாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. உனக்கு பேச தெரியாத பொண்ணும் கிடையாது. இந்த தடவை வந்து உனக்கு அந்த கையில் கிடச்சதை விட்டுறக்கூடாது. அப்படி அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது, அதுவும் ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒருத்தரையே இப்படி காமிச்சிட்டு இருந்தால், ஒரு படத்தில் சொல்லுவாங்க, மேலே கவுண்டமணி ஒரு படத்தில் வந்திருப்பாங்க, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கீழே இருக்கவன் என்ன தரான்னு பார்ப்பான்னு கவுண்டமணி மேலேருந்து கேட்பார். அது மாதிரி எல்லாமே ஒரு லேடி சிஎம் சார் பார்த்துப்பாரு, எல்லாம் சிஎம் சார் பார்த்து. எப்படி சிஎம் சாருக்கு மட்டும் 500 கை 600 காதாக இருக்கும், அவருக்கு ஐஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கிறது வந்து ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். 500 கை தான், 500 கண்ணு தான், 1000 காது தான். பட் அதை கேட்குறதுக்கு அவர் வந்து கரெக்டான சேனல் வச்சுருக்கணும். எந்த சின்ன விஷயமும் சிஎம்க்கு உடனடியாக போயிடணும். அதுக்கு ஒரு செல் வச்சுக்கணும். அதனால் வந்து இவர் வந்து என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ தான் 10 நாள் தான். பட் 10 நாளுங்கிறது எக்ஸ்கியூஸ் இல்லை. 10 நாளில் இனிமேல் நம்ம வந்து அந்த பொண்ணு பேர் தர்ஷினியை உயிரோட கொண்டு வர முடியாது. முதல் போடுற போஸ்டிங்ஸ்லேயே கூட்டி இறுக்கி போலீஸ் ஆஃபீஸர்ஸை இறுக்கி இப்படி நடக்கிறத தான் நான் விரும்புகிறேன். எனி சின்ன ஃபெயிலியர் வில் பி ஃபர்ம்லி டெல்ட் வித். நீங்கள் யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது நடக்காது. அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியாவது ஏரியாவை கிளியர் பண்ணுவான். ஒரு இன்ஸ்பெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் கொஞ்சம் தான், எஸ்ஐயோட ஜூரிஸ்டிக்ஷன் கொஞ்சம் தான், டிஎஸ்பிக்கு கொஞ்சம் தான். அவன் ஏரியாவை க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடுவான்ல. ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் நிறைய இருக்குது. அவங்க டக்குன்னு பிடிச்சி போடுவாங்க. ரவுடிஸை சும்மா நான் இப்போ கேட்குறேன், ஒரு வேஸ்ட் ஆஃப் ட்ரில் அது. ரவுடிஸை வந்து இப்போ இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிறாங்க. இப்போ தான் அரெஸ்ட் பண்ணாங்க எலெக்ஷனுக்காக. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே என்னென்னா, எல்லா ரவுடிஸையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போடணும். இப்போ தான், ஆமாம், 10 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாரையும் போட்டிருக்காங்க. இது எதுக்கு? இது என்ன ஐவாஷ்? இப்போ 300-3000 ரவுடிகளை பிடித்து போட்டோம்னா, அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்னப்போ நீங்கள் பண்ணலையா? திருப்பி அதுக்குள்ளே 3000 ரவுடி எங்கேருந்து வந்தான்? இப்போ தானே இவர் வந்திருக்காரு. அதுக்குள்ளே 3000 ரவுடி எங்கேருந்து வந்தான்? ரவுடின்னு ஒரு கேட்டகரி யாரை வேணால் பண்ணலாம். உங்களை கூட நான் ரவுடி ஷீட் போட்டு வாட்ச் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? ஹூ இஸ் அ ரவுடி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நினச்சார் அப்படின்னா யாரை வேணாலும் ரவுடி கேட்டகரியில் வச்சு வாட்ச் பண்ணலாம். அது தெரியுமா உங்களுக்கு? ரவுடி ஷீட் ஓப்பன் பண்ணுறது தட் ஈஸி. அந்த ரவுடிஸாக வந்து நீங்கள் போட்டு ஒருத்தருக்கு வாழ்க்கை வீணாக போயிடும். இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கிடைக்காது. ரவுடி ஷீட் இருக்குன்னா அப்புறம் அவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது.
ஸோ இதை வந்து ஒரு டிஎஸ்பி அந்த ட்ரில் பண்ணுறாரா? எதுக்கு அவசரமாக நம்ம தப்பு பண்ணலை, அப்பவும் அப்படி தான் சொல்கிறேன். போலீஸ் தப்பு பண்ணலை, போலீஸ் ரேப் பண்ணலை, போலீஸ் கொலை பண்ணலை. ஒய் பேனிக்? ஒய் கெட்டிங் பேனிக் தேவையில்லாமல்? நீங்கள் வந்து இவன் பண்ணுறான், இவங்க செத்து போயிட்டாங்க, நம்ம நிதானமாக நின்று டீல் பண்ணலாமே, என்ன அவசரம்? ரெண்டாவது அது ஒரு அவசரம் பண்ணிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி ரவுடி சிங்க 3000 பேர் வந்துட்டாங்க. ஒரு எஸ்பி கூப்பிட்டு 300 ரவுடியை வான் பண்ணார். ஏன் வச்சுருந்தார் அப்போ அவ்வளோ நாள்? எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி. இது வந்து இந்த ட்ராமாலாம் நாங்கள் பண்ண முடியாது. நான் வென் வி வேர் இன் ஜாபு நாங்கள் இப்படி இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. எங்கள் ஐஜி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எங்கள் டிஜி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ரவுடி டிரைவ் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நாங்களே ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணுறது வந்து ஓப்பனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டு, க்ளோசிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டெல்லாம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ரவுடிஸ் எவனாவது ஏன் குண்டாஸ்லாம் வெளியில் உடச்சிட்டு வராங்க சொல்லுங்கள்? இப்போ கூண்டாஸ் போட்டால் அதை உடச்சிட்டு வெளியில் வர முடியாது. அப்படிப்பட்டவனை தான் நம்ம கூண்டாஸில் போடுவோம். நீங்கள் விம்ஸ் அண்ட் ஃப்ரான்சிஸோட கூண்டாஸ் போட்டிங்கன்னா நேச்சுரலி அதை லீகல் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா வந்துடுவான்ல வெளியில். அப்படி வெளியில் வந்து அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஷுட் பி பனிஷ்டா இல்லையா? ஆமாம். அந்த ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இல்லை. எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது, ப்ரொஃபஷ்னலிசம் மிஸ் ஆகுது. அது வந்து நிறைய பேர் உட முடியாதவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஸ்டேஷனில் எழுத வைக்கலாம், கேஸ் ஏறி எழுத வைக்கலாம், சிசிடிஎன்எஸ் போட்டு எழுத வைக்கலாம், சார்ஜ் ஷீட் போடலாம். அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் எப்போ பார்த்தாலும் என்சிஆர்பி இதை சொல்லிடுச்சு, யூபியில் அப்படி இருக்குது, கொலை வந்து குறைஞ்சிருச்சு. கொலை இச கொலை, உயிர் இச உயிர். அப்போ அந்த 1000 பேர் சாகலாமா? அப்போ அந்த 500 பேர் சாகலாமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து எல்லாரும் இப்படி பேசி பழகிட்டோம். இதை வந்து ப்ரெசன்ட் சிஎம் என்ன செய்யணும்னு தானே கேட்டீங்க? ப்ரெசன்ட் சிஎம் போலீஸிங்க இன் ட்ரூ சென்ஸ், ட்ரூ ஸ்பிரிட் அவர் வந்து அதை பார்க்கணும். அது வந்து எல்லா ரூல்ஸுமே இருக்குது, எல்லா வேஸ் அண்ட் மீன்ஸுமே இருக்குது. அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. ஒன் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தி ஆனரபிள் சிஎம். இப்போ பேச ரிக்வெஸ்ட்டாக இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சிஎம்க்கு சொல்கிறேன். ஏன்னா திருப்பி இதில் பாவ புண்ணியத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆமாம், அது வந்து பாவம் பார்த்து பண்ணுற வேலை இது கிடையாது. பட் எனக்கு இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த போலீஸ் டு த கவர்மெண்ட், இப்போது எனக்கு தெரியல, ஹவ் ஃபார் ஐ மைட் சவுண்ட் ராங், எனக்கு அந்த அளவுக்கு ரிசர்ச் இல்லை. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற டைமில் வந்து போலீஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் ஷி ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஷி கிவ்ஸ் த இண்டிவிஜுவாலிட்டி டிசிஷன். அந்த ரெஸ்பெக்டில் இப்போ வனிதா மேம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா இட் வுட் பி த ரைட் சாய்ஸ், லெட் அ கோ ஃபார் இட். தெர் இஸ் நோ அந்த பரிசீலனை பண்ணி ஒரு செகண்ட் சாய்ஸ் எடுக்கலான்றது ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் இல்லைன்றது நாங்கள் கேள்விப்பட்டோம். மற்ற ஆட்சியை சார்ந்து பார்க்கும்பொழுது தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன், தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹப் அண்ட் இவங்களை தாண்டி அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனில் யூ ஹேவ் டு கோ ஃபார் இட்ன்ற மாதிரி இருக்குன்றாங்க. இது வரைக்கும் யாரும் ஆமாம் இது இப்போ நீங்கள் வனிதாவாக போல்டாக இருக்கீங்க, வனிதா 8 இயர்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க, தட் டூ ரவுடி ஏரியாவில், ராம்நாட்டில், திருநெல்வேலிக்கு நான் தான் முதல் உமன் போலீஸ் ஆஃபீஸர், மதுரைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் உமன் டிஎஸ்பி, அந்த மாதிரி இடம்லாம் அப்போல்லாம் கொலை நகரம் போடுவாங்க மதுரையை. அப்படின்னா கிரெடிட் கோஸ் டு மேடம் ஜெயலலிதா. நான் அது ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த 100%. ஏன்னா மேடம் வந்து சம்டைம்ஸ் சில தப்புகள் நடக்கும், அவங்க கொடுத்த ஃப்ரீடத்தை நாங்களும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஆல் 24 hours வந்து நம்ம உழைக்கிறது நேரடியாக சிஎம்க்கு நல்ல பேர் வரணும்னு நினைப்போம். அவங்களுக்கு உமன் ஆஃபீஸர்ஸ் வேலை பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு உமன் ஆஃபீஸர்ஸை ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏதாவது அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு யாராவது இப்போ இந்த சட்டசபையில் போய் கேட்குறாங்கன்னு வைங்களேன், பிளண்ட்டாக அவங்க செஞ்சது தான் ரைட்டுன்னு மேடம் பேசுவாங்க. அதை மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, மை பீப்புள், மை போலீஸ், மை டிஎஸ்பி, இதுதான் மேடத்துடைய வார்த்தையாக இருக்கும். அதுவும் அப்போ அவங்களுக்கு அப்போசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர். அவரையே அவங்க வந்து வாயடைச்சி வச்சுருவாங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் நான் அப்சர்வ் பண்ண சொல்கிறேன். அது போலீஸ் ரெஜிம். எப்போவுமே டிஎம்கே ஆட்சி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆட்சி தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பாலம் கட்டுவாங்க, நிறைய வேலை பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அந்த டிஎம்கேயுடைய சிஸ்டம் வந்து அப்படி இருக்கும். மேடமோட ஆட்சி வந்து கம்ப்ளீட் சட்டம் ஒழுங்கு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் இவர்கிட்டே நான் பார்த்தேன், வெரி ஈஸி டு மீட் சிஎம் விஜய் சார். என்ன சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்லலை, ஆஸ் யூஷுவல். அவர் நம்ம போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் ஹிம். நான் வந்து அரசியல்லாம் தாண்டி நான் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷனாக கூட இருந்திருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், நான் எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். நீங்கள் அதை சொல்லும் பொழுது எனக்கு இப்போ ஆமாம் எனக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து இருக்குது, எனக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் வேறு கூட இருக்கும், நான் ஓட் போட்டது யாராக கூட இருந்திருக்கலாம், அப்படிலாம் கூட இருந்திருக்கும். ஆனால் வந்து எனக்கு வேறு பார்க்கல, பரவாயில்லையே, எங்கேயோ ஒருத்தர் எந்திரிச்சு இப்படி கேட்குறாங்களே ஏன்னா அப்படிப்பட்ட சிஎம்ஐ பார்க்க விட மாட்டேன்ட்டாங்கம்மா. போன பீரியட்லலாம் பார்க்க விடவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு 10 பேர், அப்படி ஒரு 10 பேர் இங்கேயும் சேர்ந்துட்டாங்கன்னா போலீஸ் வந்து திரும்பிடுவாங்க. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ப்ரொமோஷனல் அவென்யூஸ் இல்லை,
யாரும் நம்மளை நம்பலை, நமக்கான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கும்போது கரப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்குறாரு. நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் அப்சர்வ் பண்ணுறாரு, நிறைய அப்சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி சீஃப் மினிஸ்டராக எனக்கு தோணலை. ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் நினைக்கிற உடனே நீங்கள் அந்த சினிமாவில் ஆடின அந்த ஹீரோ இல்லை. எனக்கு வந்து மீட்டிங் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மீட்டிங், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நினைக்கிறேன், ஈவினிங் 7 வரைக்கும் கூட நினைக்கிறேன், ஃபுல்லாக மீட்டிங். தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸும் போகிறாங்க வர்றாங்க. வெளியில் நான் ஆஃபீஸர்ஸையும் பார்த்தேன், அவங்களும் ஒன்றும் ரொம்ப ஈஸியாக அவரை எடுத்துக்கல. ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகிறாங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்ல அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தேட் ஒரு புது சிஎம் நம்ம என்ன அப்படிலாம் போகல. எல்லாருமே வித் தரோ ப்ரிப்பரேஷன் தான் உள்ளே போனாங்க. அவரும் மீட்டிங் ரிவ்யூ பண்ணுறாரு, டைமிங் கீப்பப் பண்ணுறாரு. இப்போ எனக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு. அந்த டைம் வந்து கரெக்டாக ஹீ கெப்ட். மற்ற எல்லா சிஎம்க்குமே அவங்கவுங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செட்டப் ஒன்று இருந்துச்சு. பட் இவருக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா இப்போ வந்து என்ன செட்டப்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த கேஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட். இவருக்கு வந்து இது வந்திருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விட்டுருக்கக்கூடாது. எஸ், கரெக்ட். தேங்க்யூ அக்கா. அதாவது எப்படி சொல்கிறது, திஸ் இன்டர்வியூ ஐம் ஷுவர், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு போலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அந்த ஃபார்மேட் இருக்குது, திஸ் இஸ் ஹவ் தி ஹேவ் டு கேரின்றதை வந்து இன்றைக்கி எனக்கே அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ திஸ் இன்டர்வியூ அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, ரொம்ப அழகாக உங்கள் ஒரு ஸ்டைலில் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த பாட்காஸ்ட் கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது? ஷோபனா, நான் நிறைய பார்த்துட்டேன், அங்கங்கே சிலது பார்ப்பேன். நீங்கள் சினி பீப்புளெலாம் இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா ஷோபனா இப்படி அழகாயிட்டாங்கன்னு பார்ப்பேன். சம்டைம்ஸ் இப்படி பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பேன். கேள்விகள்லாம் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்தேன். அது ஒன்று. அண்ட் ஐ நோ யூ ஏர்லியர். ரெண்டாவது, இந்த இன்சிடெண்ட் வந்து பார்க்கும்போது லைக் எனி அதர் ஜென்ரல் பப்ளிக், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிவிலியனாக மாறிட்டு வரேன், ட்ரை பண்ணுறேன். பேசுகிற ஸ்டைல்லேருந்து இப்போ நான் கொஞ்சம் மாற்றி பார்க்குறேன். அப்போ வந்து நான் ஒரு சிவிலியன் மைண்ட் செட்லேருந்து பார்த்தேன்னா தாங்கவே முடியல. அது வெளியிலேருந்து பார்த்தா ஐயோ எவ்வளோ மோசமாக நம்மலாம் வந்து மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு இப்போ புரியுது. தேங்க்ஃபுல்லி நான் வந்து ஃப்ரம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு டீச்சர் ஃபேமிலி, கொஞ்சம் எத்திக்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஆரம்பத்துலேருந்தே இந்த வேலையை வந்து ஒரு பேஷனோட தான் பார்த்துருக்கேன். இதை வச்சு என்னுடைய பாப்புலாரிட்டி நான் வந்து earn பண்ணதே இல்லை. அதனால் எனக்கு ரிட்டையர் ஆனது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா ஏன் தோணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு ஒரு பெரிய ப்ரைடாக இல்லை, அது ஒரு ஜாப் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் இது ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கிட்டு இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸு, இதில் கிடைக்கிற அந்த பந்தா, இது வந்து அவங்கள எப்படியாவது அந்த போஸ்ட்டை தக்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் உமன் போலீஸ் பற்றி சொன்னதை எனக்கு எதிராக கூட போவாங்க உமன் போலீஸ். நான் சொல்கிறேன், அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஆகணும்னு சொல்கிறேன். நான் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தேர் கெரியர் அவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக நமக்கு சம்பளம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த செல்ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணணும் போலீஸு. எஸ்ஐஸ்க்கு மேலே நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாமா? தே ஆர் ஆல் தரோ ப்ரொஃபஷனல்ஸ். ஆமாம், உமன் ஆஃபீஸர்ஸ், ஐ டெல் யூ, உமன் எஸ்ஐஸ் வந்து தே ஆர் தரோ ப்ரொஃபஷனல்ஸ். மெஜாரிட்டி என் ட்ரெயினிஸு அண்ட் தே மைண்ட் தேர் பிஸ்னஸ், தே மீன் தேர் பிஸ்னஸ். அவங்களால தான் இப்போ ஓடிட்டுருக்கு சட்டம் ஒழுங்கு. டிஎஸ்பிஸும் பண்ணுறாங்க. டிஎஸ்பிஸும் யாருமே இந்த மாதிரி எக்ஸஸான கன்செஷன்லாம் கேட்கல. ஏஎஸ்பிஸும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு செட்டப் வந்து ஏதோ ஒன்று விட்டு போச்சு. ஒரு grip ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், அது இல்லை. அது ஏதோ ஒன்று எங்கேயோ லூஸ் ஆயிடுச்சு. அந்த ரோப் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. அது ஒரு 10 வருஷமாகவே இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2-3 வருஷம் முன்னாடி அது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அது நான் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சிஎம் நினச்சா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஆஃபீஸர் நினச்சா எனக்கு பண்ண முடியும். அந்த ஆஃபீஸருக்கு எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் திங்ஸ் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கும்போது நான் வந்து நினச்சேன், ஓப்பனாக தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இவர் புது சிஎம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இவர் எந்த பார்ட்டியிலேருந்தும் எடுத்துகிட்டு வரல. ஈவன் மேடம் ஜெயலலிதா கூட ஒரு பார்ட்டியை பாரோ பண்ணி தான் வந்தாங்க இல்லையா? ஆன் இஸ் ஓன் சுயம்பு மாதிரி வந்திருக்கார். ஏதோ ஒன்று அவருக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்திருக்கு, ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஸோ லெட் ஹிம் டூ ஹிஸ் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக சரி எல்லாம் பயப்படுவாங்க. நாளைக்கு நமக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு வேலை இருந்தால் அப்புறம் நாளைக்கு ரம்யா செஞ்சு கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க. நானும் இப்போ ரம்யா பாரதி as a பர்சனை குறை சொல்லலை. ஷீ இஸ் அ வெரி குட் லேடி. பட் இது கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் வந்து பப்ளிக்கில் எப்படி இருக்கணுங்க, தப்பு தான்.
அந்த இன்சென்சிட்டிவிட்டி இஸ் டோட்டலி ராங். அது என்னால் ஜீரணிக்க முடியல. என்னவோ சம்திங் அடாப்ட் பண்ணேன்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு கன்சர்ன் இருக்கிற ஒரு பொண்ணு, 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா. அது என்ன அந்த மாதிரி அப்போ என்ன வாட் வென்ட் ராங் வேர்? எஸ், தெரியல. பட் திஸ் ஷுடன்ட் பிகம் அ ப்ராப்ளம் டு தி என்டையர் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்காக தான் நான் வந்து ஷீ இஸ் அ ரைட் பர்சன் டு அட்ரஸ் திஸ் அப்படின்னு நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேசுனதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஷோபா. இட்ஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வென்ட் அவுட் மை ஃபீலிங்ஸ். பிகாஸ் எனக்கு அக்கா மாதிரி எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும், ரொம்ப நேர்மையாக நடந்தவங்க. ஒருத்தர் பண்ணது வந்து எல்லாருமே இட் ஷுடன்ட் அஃபெக்ட் யூனோ. அதுக்காக தான் ஐ தாட் ஓகே யார் ரைட் பர்சன் பொழுது எனக்கு தோணுச்சுக்கா. அதனால தான் ஏன்னா நீங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவங்க, நாங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்கக்கூடியவங்க. இது இன்டர்வியூ வெளியில் வந்தால் என்ன தாக்குதல் வரும்னு we both of us know, but still I think people need to know, not just ஒரு பர்சன் பண்ண ஒரு விஷயம் வந்து யாருமே வேலை செய்யலன்றது கிடையாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் உமன் போலீஸ்ன்னு சொல்லவே சொல்லாதீங்க. உமன் போலீஸ் வந்து கான்ஸ்டபிள் தான். உமன் போலீஸ் காமெண்ட்ஸ் ஆர் கமிங் நவ. ஆமாம், உமன் போலீஸுங்கிறது கான்ஸ்டபிள் தான் நீங்கள் சொல்லணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் உமன் ஆஃபீஸர்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பவர்ஸும் நான் தான் ஒன்று சொல்கிறேன், ஈக்குவல் ஒர்க், ஈக்குவல் பே, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நோ கன்செஷன் அட் எனி காஸ்ட். அது வந்து அவங்க அது பண்ணணும். அண்ட் இன்னொன்று பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய போலீஸில் இருக்குமா. அந்த பதவி எல்லாம் கவர்டட் போஸ்டிங்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. அதுக்காக வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு போகிறதெல்லாம் தேவையே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த போலீஸை விட்டு போயிட்டா என்ன ஆகுமோ அப்படின்லாம் பயம் இருக்குது நிறைய பேருக்கு. ஐயோ நம்மளே இந்த சொசைட்டினால தான். ஒருத்தன் வருவான், இப்போ என்ன கேட்டான், ஐயோ உங்களை போய் இதில் போட்டாங்களே, உங்களை தூக்கி லா அண்ட் ஆர்டர் போடலை, ஏன்னா ஏன் நீ எதுவும் கொலைகளை பண்ண போறியா, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னா நான் ஏடிஜி லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் உனக்கு பண்ண மாட்டேப்பா, என்ன உனக்கு பிரச்சனைன்னு நான் கேட்டிருக்கேன். எனக்கு ரயில்வேஸ் போடலை, என்ன உங்களை போடலை, லா அண்ட் ஆர்டர் போடலை, எனக்கு எதுக்கு என் வீட்டில் யாரும் கொலைக்காரன் இல்லை. நான் இந்த சொசைட்டி வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்குது அவங்களுக்கு. மீடியா வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். முட்டு கொடுக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கவே கூடாது. ஆஃபீஸர் ஓரியண்டாகவும் கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஓரியண்டாகவும் கொடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம இப்போ கூட ஒன்று பார்த்தேன், இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ தான் பார்த்தேன், அந்த ஒரு போர்டோ ஏதோ ஒரு சம்திங் ஹிந்துவில் இப்போ தான் படிச்சுட்டே வந்தேன். நேம் சேக் வந்து இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கமிஷன்ஸ் எல்லாம் வந்து நேம் சேக் இருக்கவே கூடாது. அது வந்து வேலை செய்ய அலோவ் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக வேலை செய்ய அலோவ் பண்ணணும். இப்போ விமன் அண்ட் சைல்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜென்யூனாக பண்ணணும், ஃபீல்டுக்கு போகணும். அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க இதை மட்டுமே ஃபுல்லாக வந்து எப்படி சிஎம்க்கு நிறைய வேலை இருக்கோ அது மாதிரி டிஜிக்கும் நிறைய வேலை இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமா இந்த இன்டர்வியூ மூலியமாக சொல்லிடலாங்க்கா, லைக் டோன்ட் ஷேர் த கிட்ஸ் பிக்சர். எந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கோ ஐ திங்க் அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் வந்து அது எல்லாமே ரூலில் இருக்குமா. போக்சோ ரேப் கேஸ் விக்டிமோடைய ஃபோட்டோவும் போடக்கூடாது, போக்சோ கேஸ் விக்டிம் கண்டிப்பாக போடக்கூடாது. யார் இந்த ஃபோட்டோவை வெளியில் கொடுத்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். எஸ், அது எனக்கும் ஒரு ஆசை இல்லை, அது இருக்கு சட்டத்தில், எனக்கு அது தெரியாது. பட் எல்லா இடத்துலையுமே அந்த இந்த குழந்தை இல்லை, எத்தனையோ குழந்தைங்களோட ஃபோட்டோஸை ப்ளீஸ் இன்க்ளூடிங் த சோஷியல் மீடியா டோன்ட் ஷேர் இட். பார்த்தீங்கன்னா கூட அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எங்கேயுமே ஷேர் பண்ண வேணாம். இட்ஸ் அ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மீ ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் அக்காக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் தெரியுது, அது சட்டத்தில் ஒன்றா சட்டத்தில் SOP-ல இருக்கு. ஓகே, யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷேர் எனி ஆஃப் தி விக்டிம்ஸ் ஃபோட்டோகிராஃபி எனிவேர். அது கேஸுடைய இதை டைல்யூட் பண்ணி வச்சு. ஓகே, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச்.